ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா வந்துட்டு, ஜான்வரி 2026 நடந்த ஒரு முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போறோம். ஸோ இதில எப்படி இருக்கும் வீடியோ அப்படின்னா வந்துட்டு, மோஸ்ட்லி இன்டராக்டிவா தான் இருக்கும். இங்க நான் மட்டுமே பேச மாட்டேன். நெறைய கொஸ்டின்ஸ் இருக்கு, நெறைய பிக்சர்ஸ் இருக்கு, கனெக்ஷன்ஸ் மாரிலாம் இருக்கு. ஸோ அந்த கொஸ்டின் பேஸ் பண்ணி நீங்களும் ஆன்சர் பண்ணணும். அந்த ஆன்சர் வச்சு தான் நான் அந்த வீடியோ ஃபுல்லா நம்ம போப்போறோம். இப்ப என்ன ஆகும்னா, இப்ப நம்ம கன்டென்ட்ஸ் நெறைய பார்ப்போம். கன்டென்ட்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம், நம்ம அடுத்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா வந்துட்டு, ஒரு 10லருந்து 15 கொஸ்டின் நம்ம பார்ப்போம். ஸோ என்ன பண்ணுவோம்னா, அந்த கன்டென்ட் பேஸ் பண்ணி தான் அந்த கொஸ்டின்ஸ்லாம் இருக்கும். ஸோ ஒவ்வொரு கொஸ்டின்ஸா நம்ம வந்துட்டு கடைசியா என்ன பண்ணலாம்னா, சால்வ் பண்ணலாம். எப்படி இருக்கும் அப்படின்னா வந்துட்டு, ஒவ்வொரு கொஸ்டினுக்கு ஒரு 10 செகண்ட்ஸோ, இல்ல 5 செகண்ட்ஸோ கேப் இருக்கும். ஸோ நம்ம கன்டென்ட் பார்த்துட்டு, அதுக்கப்புறம் இந்த கொஸ்டின் சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியா ஆன்சர் பண்றது கரெக்ட்டா இருக்கும். இப்போ ஒவ்வொரு கன்டென்ட்டா நம்ம பார்க்கலாமா? ஸோ ஃபர்ஸ்ட்டு நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி என்னென்ன டாபிக்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா வந்துட்டு, ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம T-போர்ட் அப்படிங்கிறது பார்ப்போம். T-போர்ட் அப்புறம் செகண்ட் வந்துட்டு நம்ம நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி NIA அப்படின்னா என்ன அப்படின்னு நம்ம பார்ப்போம். தேர்ட் வந்துட்டு பிளேஸ் வச்சு நம்ம பார்க்க போறோம். பிளேஸ்னா என்ன பார்க்கறோம்னா வந்துட்டு பல்கேரியா அப்படிங்கிற பிளேஸ் வச்சு நம்ம பார்க்க போறோம். பல்கேரியா எங்க இருக்கு? எதனால நியூஸ்ல இருந்துச்சு அப்படின்ட்டு. ஃபோர்த் டாபிக் வந்து என்ன பார்க்கறோம்னா கேலண்ட்ரி அவார்ட்ஸ் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். கேலண்ட்ரி அவார்ட்ஸ்னா என்ன? என்னென்ன அவார்ட்ஸ் இருக்குது? இப்ப வந்து அந்த அவார்ட் வந்து யாருக்கு ரீசென்ட்டா நமக்கு குடுத்துருக்காங்க அப்படின்னு பார்ப்போம். இத அசோசியேட் பண்ணி நம்ம என்ன பார்ப்போம்னா வந்துட்டு ரிபப்ளிக் டே பத்தியும் பார்ப்போம் நம்ம. ரிபப்ளிக் டே எப்ப கொண்டாடுறாங்க? எந்த டேட்? எதுக்கு அடாப்ட் பண்ணாங்க? அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அதுக்கப்புறம் என்ன பார்க்க போறோம்னா வந்துட்டு ஒரு என்வைரன்மெண்டலிஸ்ட்ட பத்தி நம்ம பார்க்க போறோம். சுற்றுச்சூழல் நிபுணர்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அவர பத்தி ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் இருந்தது. ஸோ அவர் யாரு? எதுக்காக நியூஸ்ல இருந்தார்? அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இத தாண்டி ஒரு 4, 5 டாபிக்ஸ் நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் டாபிக் என்ன? இந்திய தேயிலை வாரியம் அப்படிங்கிறது தான் இருக்குது. ஸோ இந்த டீ போர்ட் ஆஃப் இந்தியா, இந்திய தேயிலை வாரியம் அப்படின்னு நம்ம பார்க்குறோம் இல்லையா? ஸோ இது ஏன் நியூஸ்ல இருந்திருக்கு அப்படின்னா வந்துட்டு, நம்ம இந்தியன் ஸ்டேட்ஸ்ல லைக் அசாம், வெஸ்ட் பெங்கால் அதெல்லாம் வந்து டீ ப்ரொடியூசிங் ஸ்டேட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது எங்கெங்க நம்ம வந்து தேயிலை வந்து நமக்கு கிடைக்குது. மேக்ஸிமம் எங்க கிடைக்கும்? எங்க மலைப்பகுதியில கிடைக்கும். இப்ப நம்ம வெஸ்டர்ன் காட்ஸ் எடுத்துக்கிட்டாலும் சரி, இப்ப தமிழ்நாட்டுல வந்துட்டு ஒரு சில ஹில்லி ஏரியாஸ்லலாம் வந்துட்டு இந்த தேயிலைய வந்துட்டு கல்டிவேட் பண்ணுவாங்க இல்லையா? இந்த டீய கண்ட்ரோல் பண்றதுக்கு, இதோட இம்போர்ட், இதோட எக்ஸ்போர்ட்ஸ்லாம் நம்ம கண்ட்ரோல் பண்றதுக்காக இந்திய தேயிலை வாரியம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. ஸோ இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா வந்துட்டு, இப்ப ரீசென்ட்டா அதோடைய துணைத் தலைவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நம்ம இம்போர்ட் பண்றோம் இல்லையா? நம்ம வேற நாட்டுல இருந்து இந்த தேயிலைய வந்து ஒரு சில தேயிலைலாம் இம்போர்ட் பண்ணுவோம். அத இம்போர்ட் பண்றது வந்துட்டு நம்ம ப்ராப்பரா வந்து குவாலிட்டிய செக் பண்ணணும் அப்படின்னு நம்ம சொல்றாங்க. அது ஏன் அப்படின்னா வந்துட்டு முன்னாடி வந்து நெறைய குவாலிட்டினா டவுனா இருந்துச்சு. ஸோ நம்ம கம்பேர் பண்ணும்போது அவங்களுது ரொம்ப கம்மியா இருந்தனால, நம்ம குவாலிட்டி செக்கிங் வந்து தரோவா பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக வந்து தான் இந்த டீ போர்ட் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறது நியூஸ்ல இருந்துச்சு. இதுல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா வந்துட்டு, இந்த டீ போர்ட் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறது எப்படி வந்துச்சு? அதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் என்ன? இத டீ போர்ட் ஆஃப் இந்தியாவோட வேற ஓவர்சீஸ் அதாவது ஓவர்சீஸ்னா வெளிநாட்டுல எங்கேயாவது வந்துட்டு இந்த டீ போர்ட் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறது இருக்கா? அப்படின்னு நம்ம பார்க்கலாம். சரிங்களா? ஸோ இந்த டீ போர்ட் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறது வந்துட்டு, இட் இஸ் எ ஸ்டாட்யூட்டரி பாடி அப்படின்னு நம்ம சொல்றோம். நம்ம நெறைய கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸ்ல சொல்லியிருக்கேன் நானு. ஸ்டாட்யூட்டரினா என்ன அர்த்தம்? பார்லிமென்ட்ல ஒரு ஆக்ட் போடுவாங்க அப்படின்னு சொன்னேனா, ஸோ ஒரு ஆக்ட் ஆஃப் தி பார்லிமென்ட். நம்ம லோக்சபா, ராஜ்யசபாலாம் பார்த்திருப்பீங்க இல்லையா? ஸோ அங்கனக்குள்ள வந்து ஒரு ஆக்ட் போடுவாங்க. ஸோ இதுல என்ன ஆக்ட் போடுறாங்க அப்படின்னா வந்துட்டு, டீ ஆக்ட் 1953 அதாவது 1953ஆம் ஆண்டு டீ ஆக்ட் அப்படின்னு ஒண்ணு போடுறாங்க. அந்த ஆக்ட்க்கு கீழ கொண்டு வந்தது என்னது அப்படின்னா வந்துட்டு, இந்த டீ போர்ட் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறது. ஸோ அதனால என்ன சொல்றாங்க? இது வந்து ஒரு ஸ்டாட்யூட்டரி பாடி அப்படின்னு சொல்றாங்க. தமிழ்ல ஸ்டாட்யூட்டரி பாடின்னா என்ன? சட்டப்பூர்வ அமைப்பு அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ ஒரு சட்டம் இயற்றப்பட்டு, அந்த சட்டத்தின் கீழ ஒரு அமைப்பு கொண்டு வராங்க அப்படின்னா வந்துட்டு, அது என்ன சொல்லுவோம்னா, சட்டப்பூர்வ அமைப்பு அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்ப முன்னாடி பாருங்க, இது எந்த மினிஸ்ட்ரி கீழ வருது? இப்ப வந்து ஆக்ட் போட்டாங்க. இந்த பாடி வந்துருச்சு. இந்த டீ போர்ட் அப்படின்னு வந்துருச்சு. இது எந்த மினிஸ்ட்ரிக்கு கீழ கொண்டு வராங்க அப்படின்னா வந்துட்டு, மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ். மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி. ஸோ அதுக்கு கீழ தான் கொண்டு வராங்க. ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ்ங்கிறது என்ன சொல்றாங்கன்னா வந்துட்டு, வணிக அமைச்சகம் அப்படிங்கிறது கீழ தான் வந்துட்டு இந்த டீ போர்ட் ஆஃப் இந்தியா வந்து இயங்குது அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ இதோட தலைமையகம் ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா வந்துட்டு கொல்கட்டா. ஸோ கொல்கட்டாங்கிறது எந்த ஸ்டேட்ல இருக்குது? கொல்கட்டாங்கிறது வெஸ்ட் பெங்கால். ஸோ வெஸ்ட் பெங்கால் ஸ்டேட்ல இருக்குதா? ஸோ அதோட ஹெட் குவார்ட்டர்ஸா வச்சிருக்கிறதா வந்துட்டு இந்த டீ போர்ட் ஆஃப் இந்தியா. ஸோ இந்த வந்து இதோட ஓவர்சீஸ் அதாவது வெளிநாட்டு அலுவலகங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா எங்கெங்க இருக்கு? ஸோ நம்ம இந்தியால மட்டும் இல்ல, வெளிநாட்டிலயும் வந்துட்டு இதோட அலுவலகம் இருக்கு. எங்கெங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா வந்து லண்டன், துபாய், அப்புறம் மாஸ்கோ. ஸோ இந்த 3 கண்ட்ரில வந்துட்டு இந்த டீ போர்ட் ஆஃப் இந்தியாவோட ஓவர்சீஸ் அலுவலகம் அதாவது ஓவர்சீஸ் ஆஃபீஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா? வெளிநாட்டுகளின் அலுவலங்கள் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ அதெல்லாம் அங்க இருக்கு. ஸோ நம்ம இந்தியாவுல வந்துட்டு தேயிலை வளரும் முக்கிய பகுதிகள். இப்ப இந்தியால நம்ம சொன்னோம், ஒரு ஹில்ஸ்ல தான் மேக்ஸிமம் அந்த ஏரியால தான் இருக்குன்னு சொன்னோம் இல்லையா? ஸோ எங்கெங்க எந்தெந்த ஸ்டேட் வந்து அதிகமா டீ குடுக்குறாங்க, டீயோட சீட்ஸ் குடுக்குறாங்கன்னு பார்த்தோம்னா, அசாம், மேற்கு வங்காளம். மேற்கு வங்காளம்னா வெஸ்ட் பெங்கால், தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, அதுக்கப்புறம் ஆந்திர பிரதேஷ், திரிபுரா, இமாச்சல் பிரதேஷ். ஸோ இந்த ஸ்டேட்ஸ்ல இருந்து தான் வந்துட்டு
தேயிலை வளரும் முக்கிய பகுதிகள் அப்படின்னு நம்ம சொல்றோம். புரியுதா? ஸோ இப்போ இந்த டீ போர்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா? ஸோ இதே கொஞ்சம் முன்னாடி போனோம்னா டிசம்பர், நவம்பர்லாம் பார்த்தோம்னா வந்துட்டு இதே மாரி இன்னொரு போர்டு வச்சு நம்ம பார்த்திருப்போம். எந்த போர்டுன்னு கெஸ் பண்ணுங்க பார்க்கலாம். நம்ம இதே மாரி டீ போர்டு அப்படிங்கிற மாரி டர்மரிக் போர்டு அப்படின்னு நம்ம கரண்ட் அஃபேர்ஸ்ல பார்த்திருப்போம். ஸோ அந்த டர்மரிக் போர்டோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்க இருக்கு? அதுக்கு இது மாரி வந்து ஏதாவது ஆஃபீஸ் வெளிநாட்டுல ஏதாவது ஆஃபீஸஸ் இருக்கா? அப்படிங்கிறதெல்லாம் வந்துட்டு ப்ரீவியஸ் இயரோட ஒர்க் ஷீட்ஸ்ல எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இதே மாரி டீ போர்ட தாண்டி வேற என்னென்ன போர்ட்ஸ்லாம் இருக்கு உங்களுக்கு தெரியுமா? ஏதாவது போர்ட்ஸ் இருந்தா சொல்லுங்க பார்க்கலாம். டீ போர்ட் சொல்ட்டோம். அடுத்து வந்துட்டு டர்மரிக் போர்டுங்கிறத நம்ம கரண்ட் அஃபேர்ஸ்ல பார்த்தாச்சு. ஸோ அதே மாரி வேற என்ன போர்ட்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா வந்துட்டு, டீ போர்டு மாரியே நமக்கு வந்துட்டு காஃபிக்கும் என்ன இருக்கு அப்படின்னா வந்துட்டு ஒரு காஃபி போர்டு அப்படின்னு இருக்கு. அதுக்கப்புறம் வந்து நம்ம ஸ்பைசஸ் யூஸ் பண்றோம் இல்லையா? ஸோ ஸ்பைசஸுக்கும் ஸ்பைசஸ் போர்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னு ஒண்ணு இருக்கு. நம்ம டர்மரிக் சொல்ட்டோம். ஸோ டர்மரிக் போர்ட் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறத பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ற ரப்பர் ப்ரொடக்ஷன்லாம் கண்ட்ரோல் பண்றது அப்படிங்கிறதுனால ரப்பர் போர்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னு. ஸோ நமக்கு டீ போர்டு மாரியே காஃபி, ஸ்பைசஸ், டர்மரிக் அப்புறம் ரப்பர். ஸோ இது மாரி வேரியஸ் போர்ட்ஸ் இருக்கு. நீங்க என்ன பண்ணணும்னா வந்துட்டு உங்களுக்கு ஹோம் ஒர்க் என்னன்னா, இந்த ஒவ்வொரு போர்டோடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்துட்டு எங்க இருக்கு அப்படிங்கிறத வந்து நீங்க வெரிஃபை பண்ணி சொல்லுங்க. ஹெட் குவார்ட்டர்ஸ் இருங்க. சப்போஸ் வந்து ஓவர்சீஸ் ஆஃபீஸஸா இருக்கா? வெளிநாட்டுல இருந்து ஏதாவது அலுவலகங்கள் வச்சிருக்காங்களா? அப்படிங்கிறத செக் பண்ணி பாருங்க. முக்கியமா வந்து இந்த டர்மரிக் போர்டு மட்டும் பாருங்க. டர்மரிக் போர்டுங்கிறது நம்ம போன வருஷம் நவம்பர், டிசம்பர்லயே நம்ம பார்த்துட்டோம். ஸோ அதுவும் முக்கியமானது தான். ஸோ இது மாதிரி இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நம்ம செக் பண்ணி பார்த்துக்கணும். ஸோ டீ போர்ட் ஆஃப் இந்தியாவில் ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? அதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் பார்த்துட்டோம். அதே மாதிரி மாஸ்கோ, லண்டன், துபாய்லலாம் வந்துட்டு ஓவர்சீஸ் பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் வந்து எந்தெந்த ஸ்டேட்ல வந்துட்டு மேக்ஸிமம் வந்து இந்த டீ ப்ரொடியூஸ் பண்றாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டோம். எதனால நியூஸ்ல இருந்துச்சுன்னு பார்த்தாச்சு. ஸோ இதுக்கப்புறம் அடுத்த கரண்ட் அஃபேர்ஸ்க்கு போகலாம். ஸோ அடுத்த கரண்ட் அஃபேர்ஸ் என்ன அப்படின்னா வந்துட்டு என்ன பார்க்குறோம்னா வந்துட்டு லோரி ஃபெஸ்டிவல். இந்த லோரி ஃபெஸ்டிவல் வந்து நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா வந்துட்டு ஃபெஸ்டிவல் ஆஃப் ஹார்வெஸ்ட். ஃபெஸ்டிவல் ஆஃப் ஹார்வெஸ்ட். ஹார்வெஸ்ட்னா தமிழ்ல என்ன சொல்றோம் நம்ம? அறுவடை திருவிழா அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ வந்து இது எந்த ஸ்டேட்ல வந்துட்டு அதிகமா வந்து இந்த அறுவடை திருவிழா வந்து பிரைமரியில கொண்டாடுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா வந்துட்டு பஞ்சாப் அப்படிங்கிற ஸ்டேட்ல தான் கொண்டாடுறாங்க. பஞ்சாப்ல மட்டுமா அப்படின்னு கேட்டா இல்ல. ஸோ பஞ்சாப் தாண்டி மற்ற ஸ்டேட்ஸ்லயுமே வந்துட்டு இந்த லோரி ஃபெஸ்டிவல் வந்து கொண்டாடுறாங்க. எந்தெந்த ஸ்டேட்ல கொண்டாடுறாங்க? ஸோ நீங்க தமிழ்ல பாருங்க. இது முக்கியமாக பஞ்சாப், ஹரியானா, இமாச்சல் பிரதேசம் மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகளில் கொண்டாடப்படுகிறது. ஸோ எந்தெந்த ஸ்டேட் சொல்லிட்டாங்க? நமக்கு பஞ்சாப் அப்படிங்கிறது பிரைமரியா பார்த்துட்டோம். முக்கியமா இங்க கொண்டாடுற இடம் வந்து பஞ்சாப். பஞ்சாப்பை தாண்டி அதுக்கு பக்கத்துல இருக்க ஸ்டேட் என்னது? ஹரியானா. ஸோ ஹரியானா அதுக்கு பக்கத்துல இந்த ஸ்டேட் என்ன மேல? ஹிமாச்சல் பிரதேஷ். ஸோ எல்லாமே நீங்க மேப்ல பார்த்தீங்கன்னா எல்லாம் பக்கத்து பக்கத்துல இருக்கும். ஸோ இந்த 3 ஸ்டேட்ஸ்ல தான் வந்துட்டு முக்கியமா என்ன கொண்டாடுறாங்க அப்படின்னா இந்த அறுவடை திருவிழா கொண்டாடுறாங்க. இந்த அறுவடை திருவிழா பேர் என்ன? லோரி திருவிழா. ஸோ லோரிங்கிறது பஞ்சாப், ஹரியானா, ஹிமாச்சல் பிரதேஷ். ஸோ இப்போ இதே மாதிரி வேற ஏதாவது ஸ்டேட்ல நம்ம இந்த மாதிரி அறுவடை திருவிழா ஏதாவது கொண்டாடுறாங்களா சொல்லுங்க. ஸோ இப்போ வந்து நம்ம பஞ்சாப், ஹரியானாலாம் பார்த்துட்டோம். இப்போ நம்ம தமிழ்நாட்டில் வந்துட்டு அறுவடை திருவிழா என்ன இருக்கு? இப்போ தமிழ்நாட்டில் வந்துட்டு அறுவடை திருவிழா வந்துட்டு நம்ம பொங்கல் கொண்டாடுறோம் இல்லையா? ஸோ அது வந்துட்டு நம்ம அறுவடை திருவிழா அப்படின்னு நம்ம சொல்லலாம். வேற என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா வந்துட்டு அசாம்ல வந்துட்டு என்ன சொல்லுவாங்கன்னா அது பேர் வந்துட்டு பிஹு அப்படின்பாங்க. ஸோ பிஹு அப்படிங்கிறது வந்துட்டு அது வந்து ஒரு ஃபெஸ்டிவல் ஆஃப் ஹார்வெஸ்ட். அறுவடை திருவிழான்னு சொல்லலாம், இல்லாட்டி ஃபெஸ்டிவல் ஆஃப் ஹார்வெஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இதுதான் வந்துட்டு முக்கியமான நியூஸ்ல இருக்கு. ஸோ இந்த கரண்ட் அஃபேர்ஸ் என்ன பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு லோரி ஃபெஸ்டிவல் அப்படின்னு பார்த்தோம். ஸோ எந்த ஸ்டேட்ல வந்து கொண்டாடுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா வந்துட்டு பஞ்சாப், ஹரியானா, இமாச்சல் பிரதேஷ். ஸோ நார்தன் இந்தியாவில் வந்துட்டு ஒரு முக்கியமாக இந்த 3 ஸ்டேட் ரவுண்ட் பண்ணி பார்த்தோம்னா இந்த லோரி ஃபெஸ்டிவல் அப்படிங்கிறது கொண்டாடுறாங்க. ஸோ வந்து இது எப்படி அறுவடை திருவிழாங்கிறது வருஷம் இந்த டைம்ல வர்றது தான். ஸோ இதுதான் வந்துட்டு இந்த லோரி ஃபெஸ்டிவல் பற்றி பார்க்குறோம். இப்போ அடுத்த கரண்ட் அஃபேர்ஸ் நியூஸ் என்னன்னு பார்த்தோம்னா வந்துட்டு உங்களுக்கு வந்து ஒரு கனெக்ஷன் பிக்சர்ஸ் மாதிரி நான் காமிக்கிறேன். அது வந்து ஒரு கண்ட்ரியோட பேர். அது கண்ட்ரியோட பேர் என்னன்னு கண்டுபிடிங்க பார்க்கலாம். ஸோ இதுதான் வந்துட்டு அந்த ஸ்லைடு. ஸோ இதோட கண்ட்ரியோட பேர் சொல்லுங்க பார்க்கலாம். உங்களுக்கு ஒரு 5 செகண்ட்ஸ் நான் டைம் தரேன். கரெக்டாக கண்டுபிடிச்சலாம். ஈஸியாக கொடுத்துருக்கேன் நான். என்ன பேர் இருக்கும் இதில்? இது என்னது ஆக்சுவலாக? இது வந்து 10. இங்கக்குள்ள வந்துட்டு மார்க் அப்படிங்கிறது அப்படியே இருக்குது. ஸோ அப்போ என்ன கண்ட்ரியா இருக்கும்? 10 மார்க் ரெண்டையும் ஆட் பண்ணுங்க. ரெண்டையும் சேர்த்து சொல்லுங்க பார்க்கலாம். ஸோ இந்த கண்ட்ரியோட பேர் வந்துட்டு 10 அப்படிங்கிறது டென்னு வச்சுக்கோங்க. டென்மார்க். ஸோ இந்த கண்ட்ரியோட பேர் வந்துட்டு டென்மார்க். இந்த கண்ட்ரி ஏன் இப்போ ரீசெண்டாக நியூஸ்ல இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா வந்துட்டு நீங்க நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. அந்த காலத்துல இருந்து நம்ம என்ன பண்றோம்னா வந்து போஸ்ட் ஆஃபீஸ் எல்லாம் பார்த்துருப்போம் இல்லையா? ஸோ முன்னாடிலாம் பார்த்துருவீங்க போஸ்ட் கார்டுலாம் இருக்கும். அந்த போஸ்ட் கார்டில் வந்து எல்லாரும் லெட்டர் எழுதிட்டு பின்னாடி வந்து அட்ரஸ் எழுதிட்டு ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு போய் போஸ்ட் பாக்ஸில் போடுவோம். அதுக்கப்புறம் போஸ்ட் மாஸ்டர் வந்துட்டு அதை கலெக்ட் பண்ணி அது யார்கிட்ட போய் கொடுக்கணுமோ அதை போய் கொடுப்பாங்க இல்லையா? அதுக்கப்புறம் இப்போ என்ன வந்துருச்சு? இப்போ எல்லாத்துக்கும் வாட்ஸ்அப் வந்துருச்சு, டெலகிராம் வந்துருச்சு, மெயில் வந்துருச்சு. ஸோ வந்து நீங்கள் போஸ்ட் கொடுத்து அது 2 நாள் கழிச்சு போகிறதுக்கு அப்புறம் இது வந்துட்டு எப்படி நம்ம மெயில்லாம் வந்து தட்டினோடனே வந்து அடுத்த செகண்டே வந்து என்ன ஆயிடுது? நம்ம மெசேஜ் வந்து ரீச் ஆயிடுது. இப்போ அது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா வந்துட்டு டென்மார்க் அப்படிங்கிற கண்ட்ரியில் இந்த போஸ்டல் சர்வீஸ் அப்படிங்கிறது வந்துட்டு 2000 அப்படிங்கிற வருஷத்துல இருந்தே வந்துச்சுன்னா
ஒரு 90% குறைஞ்சிட்டே வந்திருக்கு. யாருமே வந்துட்டு போஸ்ட் அனுப்புறதும் கிடையாது. யாருமே வந்துட்டு போஸ்ட் கார்டு அந்த மாரி யூஸ் பண்றதே கிடையாது. டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆக என்ன ஆயிடுச்சு அப்டின்னா வந்துட்டு, இந்த போஸ்ட் கார்ட் அப்படிங்கிற யூஸ் பண்றத, இந்த போஸ்ட் ஆஃபீஸ் அப்படிங்கிறது யூஸ் பண்றது என்ன ஆயிடுச்சுன்னா வந்துட்டு, இந்த சர்வீசஸ் எல்லாம் குறைஞ்சிருச்சு அப்படின்றாங்க. அதனால என்ன பண்றாங்கன்னா வந்துட்டு, இந்த டென்மார்க் அப்படிங்கிற கண்ட்ரி வந்து ட்ரெடிஷனலா இதுவரைக்கும் வந்துட்டு இருந்த போஸ்ட் சர்வீஸ வந்துட்டு என்ன பண்றாங்கன்னா வந்துட்டு, வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க. அவங்க அஃபிஷியலி என்ன சொல்றாங்கன்னா வந்துட்டு, இந்த நம்ம போஸ்டல் சர்வீஸ வந்து விட்டுட்டு, நம்ம அடுத்து டெக்னாலஜிக்கலா என்ன யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து பார்க்குறாங்க. ஓகேங்களா? ஸோ அதுதான் வந்து நம்ம கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ இந்த நியூஸ்ல பாருங்க. டென்மார்க் தனது பாரம்பரிய கடித விநியோக சேவையை அதிகாரப்பூர்வமாக நிறுத்திய உலகின் முதல் நாடாக மாறியுள்ளது. அதாவது வந்துட்டு வேர்ல்டுலயே வந்துட்டு ஃபர்ஸ்ட் கண்ட்ரி அப்படின்னு நம்ம சொல்றோம். அதாவது எதுல ட்ரெடிஷனல் ஸ்டேட் ரன் லெட்டர் சர்வீஸ் இதை வந்துட்டு என்ன பண்றாங்கன்னா வந்துட்டு அஃபிஷியலா வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறாங்க. ஸோ வந்து ஃபர்ஸ்ட் கண்ட்ரி விச் அஃபிஷியலி டிஸ்கண்டினியூ இட்ஸ் ட்ரெடிஷனல் ஸ்ட்ரேட் ரன் லெட்டர் டெலிவரி சர்வீஸ் அப்படிங்கிறதுனா எந்த கண்ட்ரி நம்ம சொல்லணும்? டென்மார்க் அப்படிங்கிற கண்ட்ரி தான். இது ஏன் வந்துட்டு நம்ம இந்த ஸ்டாப் பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா வந்துட்டு டென்மார்க் இஸ் ப்ராபப்ளி தி ஃபர்ஸ்ட் கண்ட்ரி இன் தி வேர்ல்ட் டு ஸ்டாப் தி போஸ்டல் சர்வீஸ். த வால்யூம் ஆஃப் லெட்டர்ஸ் ஏன்னு சொல்ல வராங்க. த வால்யூம் ஆஃப் லெட்டர்ஸ் ஹாஸ் டிக்ரீஸ்டு பை ஓவர் 90%. அதாவது 90% வந்து இந்த லெட்டர் டெலிவரி அப்படிங்கிறது வந்து குறைஞ்சிருச்சு அப்படின்னு நம்ம சொல்றோம். எந்த வருஷத்துல இருந்து அப்படின்னு பார்த்தோம்னா வந்து 2000 அப்படிங்கிற வருஷத்துல இருந்து லெட்டர் சர்வீஸ் அப்படிங்கிறது வந்துட்டு 90% குறைஞ்சிருச்சு. ஸோ அதனால என்ன அனௌன்ஸ் பண்றாங்க? இந்த வந்து நாங்க வந்து டிஸ்கண்டினியூ பண்றோம் அப்படின்னு நம்ம சொல்றாங்க. ஸோ இதுதான் டென்மார்க்குடைய கரண்ட் அஃபேர்ஸ் நியூஸ். ஸோ இந்த நியூஸ்ல நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு டென்மார்க் அப்படிங்கிறது வந்துட்டு அவங்களுடைய ட்ரெடிஷனல் ஸ்டேட் ரன் போஸ்டல் சர்வீஸ் வந்துட்டு அஃபிஷியலா வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஸோ அதே மாதிரி டென்மார்க் எங்க இருக்கு அப்படிங்கிறது முடிஞ்சா மேப்ல போய் நீங்க சர்ச் பண்ணி பாருங்க. அந்த டென்மார்க்கை சுத்தி வேற ஏதாவது கண்ட்ரிஸ் இருக்கா, முக்கியமான கண்ட்ரிஸ் ஏதாவது இருக்கா அப்படிங்கிறத நீங்க பாருங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன நியூஸ் பார்க்க போறோம் அப்படின்னா வந்துட்டு நம்ம வந்துட்டு இந்தியாவோட ஃபர்ஸ்ட் டிஜிட்டல் சென்சஸ் 2027 அப்படிங்கிற நம்ம பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் சென்சஸ்னா என்ன அப்படின்னு நம்ம பார்ப்போம். அப்புறம் வந்துட்டு டிஜிட்டல் சென்சஸ்னா என்ன, அதே இந்தியாவோட ஃபர்ஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்றாங்க நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் டிஜிட்டல் சென்சஸ் அப்படிங்கிறது வந்துட்டு ஏன் நியூஸ்ல இருந்துச்சு அப்படின்னா வந்துட்டு மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் ஹஸ் நோட்டிஃபைட் தி கமென்ஸ்மெண்ட் ஆஃப் ஹவுஸ் லிஸ்டிங் ஆபரேஷன்ஸ் ஃபார் சென்சஸ் ஆஃப் இந்தியா 2027 மார்க்கிங் த ஸ்டார்ட் ஆஃப் preparations for the 16th census, the first nationwide census exercise since 2011 அப்படின்னு சொல்றாங்க. அதாவது என்ன சொல்ற வராங்க அப்படின்னா வந்துட்டு ஸோ நம்ம இந்தியாவில் வந்து என்ன இருக்குன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் அப்படிங்கிற வந்துட்டு பாப்புலேஷன் சென்சஸ் வந்து எடுக்க போறாங்க அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸா எந்த வருஷம் வந்து சென்சஸ் எடுத்தாங்க அப்படின்னா 2011. அதுக்கப்புறம் எப்போ எடுத்திருக்கணும் முன்னாடி எப்படி எடுத்தாங்கன்னா 2011 இருக்கும், 2001, 1991. ஸோ இந்த மாதிரி 10 வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு சென்சஸ் வந்து எடுத்துட்டே இருப்பாங்க. இப்ப அதுபடி பார்த்தோம்னா வந்துட்டு நமக்கு 2021ல எடுத்திருக்கணும். ஆனா ஒரு சில ரீசன்ஸ்னால எடுக்க முடியல. இப்ப என்ன பண்றாங்கன்னா 2027ல எடுக்குறாங்க. ஸோ அதனால சென்சஸ் அப்படிங்கிறோம்னா வந்துட்டு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்க வீட்ல வந்து ஒரு 5 பேர் 10 பேர் ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலியா இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அவங்களுடைய எக்கனாமிக் லெவல் எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம கேட்கலாமா? இப்போ ஒரு 10 பேர் இருக்காங்கன்னா, ஸோ உங்க அப்பாவுடைய வந்து எக்கனாமிக் டேட்டா எப்படி? என்ன ஒர்க் பண்றாங்க? என்ன சேலரி வாங்குறாங்க? உங்க அம்மாவோடது எப்படி? உங்க தாத்தா, உங்க சித்தப்பாவோடது. ஸோ இதெல்லாம் வந்துட்டு எக்கனாமிக்கலா எவ்வளோ இருக்கு? அந்த வீட்ல வந்து எத்தனை பேர் பாப்புலேஷன்ஸ் எத்தனை பேர் இருக்காங்க? அவங்க என்னென்ன ஸ்மார்ட் ஃபோன்ஸ் எதுவும் யூஸ் பண்றாங்களா? இல்ல எல்பிஜி சிலிண்டர்ஸ் யூஸ் பண்றாங்களா? அவங்களுக்கு இன்டர்நெட் ஆக்சஸ்லாம் கரெக்ட்டா இருக்கா? ஸோ இந்த மாரிலாம் வந்துட்டு நீங்க ஈஸியா என்ன பண்ணிடலாம்? 10 பேருக்கு ஈஸியா எடுத்துரலாம். ஆனா நீங்க இந்தியா லெவல்ல கணக்கு பண்ணும்போது ஒரு பெரிய கண்ட்ரி அது இந்தியாங்கிறது. ஸோ அதோடைய பாப்புலேஷன் வந்துட்டு கிட்டத்தட்ட எத்தனையோ கோடியில இருக்கும் இல்லையா? ஸோ அந்த பாப்புலேஷன் வைஸ் நம்ம எடுக்கும்போது வந்துட்டு இந்த சென்சஸ்ங்கிறது எடுப்பாங்க. ஸோ முன்னாடிலாம் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா வந்துட்டு, ஒவ்வொரு வீட்டுக்கா நோட் எடுத்துட்டு போய் கேட்பாங்க. இது மாரி நீங்க வந்து எத்தனை பேர் இருக்கீங்க வீட்ல? வீட்ல 4 பேர் இருக்கீங்களா? ஸோ அவங்களுடைய வந்து என்ன வேலை பார்க்குறாங்க? அவங்க அப்பா என்ன வேலை பார்க்குறாங்க? அப்படிங்கிறது ஒவ்வொருத்தவங்க வந்துட்டு ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஷியல்ஸோ யாரோ வருவாங்க. வந்துட்டு இது மாரி கேட்பாங்க. ஒரு 4 பேர் இருந்தாங்கன்னா இத்தனை பேரு. ஸோ எங்களுடைய எக்கனாமிக் லெவல் இப்படி தான் இருக்கு. எங்களுக்கு எல்பிஜி வருது. எங்களுக்கு இன்டர்நெட் கனெக்ஷன்ஸ் தான் இருக்கு. நாங்க இத்தனை பேர் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் யூஸ் பண்றோம். அப்படிங்கிறதெல்லாம் கேட்பாங்க. ஸோ அது வந்து என்னன்னா வந்துட்டு ஒரு டீடியஸ் ப்ராசஸ். அது ஒரு பெரிய ப்ராசஸ் இல்லையா? இது மாரி பேப்பர் பென் எடுத்துட்டு ஒவ்வொரு வீடு வீடா போய் கேட்கறதுக்கு. அதனால என்ன பண்றாங்கன்னா, இப்ப நம்ம அட்வான்ஸ் லெவலா போயிட்டோம். டெக்னாலஜில வந்துட்டு ரொம்ப அட்வான்ஸ் லெவல் போனதுனால என்ன பண்றாங்கன்னா, டிஜிட்டல் சென்சஸ்ன்னு கொண்டு வராங்க. டிஜிட்டல் சென்சஸ்னா என்ன சொல்றாங்கன்னா வந்துட்டு, ஃபர்ஸ்ட் வந்துட்டு அந்த வீட்ல இருக்கவங்க வந்துட்டு அந்த ஆப் இருக்கும். அந்த வீட்ல இருக்கவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க அந்த ஆப் எடுத்து அவங்களே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா வந்துட்டு அந்த எக்கனாமிக்லாம் போடுவாங்க. நாங்க யூஸ் பண்றோம். ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்றோம். எங்க வீட்ல எல்பிஜிஸ்லாம் இருக்குது. எங்க வீட்ல இன்டர்நெட் ஆக்சஸ்லாம் கரெக்ட்டா இருக்கு. ஸோ நாங்க இத்தனை பேர் இருக்கிறோம் அப்படின்னு வந்துட்டு ஒரு 34, 35 பாராமீட்டர்ஸ் இருக்கு. ஸோ அந்த பாராமீட்டர்ஸ் வந்து என்ன பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் நாமளே வந்துட்டு நம்ம டிக் பண்ணுவோம். இதெல்லாம் இருக்குன்ட்டு. ஸோ வந்து ஃபர்ஸ்ட் ஃபேஸ்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அதெல்லாம் நடக்கும். செகண்ட் ஃபேஸ்ல தான் வந்துட்டு இந்த மாரி கவர்ன்மெண்ட் ஆஃபீஷியல்ஸ் வந்துட்டு, நம்ம குடுத்திருக்க டேட்டாவ வச்சு என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த சென்சஸ் வந்து கால்குலேட் பண்ணுவாங்க. இந்த சென்சஸ் கால்குலேட் பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா வந்துட்டு, பட்ஜெட்டா இருக்கட்டும்,
இல்ல அந்த பட்ஜெட்னா எப்படி சொல்றோம்னா வந்துட்டு, இந்தந்த பாப்புலேஷனுக்கு இதெல்லாம் தேவை அப்படிங்கிறது வந்து அத வச்சு தான் நம்ம ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அது யூஸ் பண்றதுக்கு தான் வந்துட்டு இந்த டிஜிட்டல் சென்சஸ்ங்கிறாங்க. அத ஃபர்ஸ்ட் டைம் நம்ம டிஜிட்டலா யூஸ் பண்றதுனால, இந்தியா வந்து இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் டிஜிட்டல் சென்சஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். இது எந்த மினிஸ்ட்ரி கண்டக்ட் பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா வந்துட்டு, மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் அப்படிங்கிறவங்க தான் பண்றாங்க. ஸோ இந்த ஸ்லைட்ல என்ன பார்க்கலாம்னா வந்துட்டு, சென்சஸ்னா என்ன? அது எப்படி கண்டக்ட் பண்றாங்க? எந்த மினிஸ்ட்ரி? எதனால நியூஸ்ல இருந்துச்சு? அப்படிங்கிறத தெரிஞ்சா போதும். ஸோ ஃபர்ஸ்ட் டெஃபினிஷன் பாருங்க. மக்கள் தொகை தொடர்பான விரிவான மக்கள் தொகையில் சமூக மற்றும் பொருளாதார தரவுகளை சேகரித்து, அதாவது சமூக அப்படிங்கிறது ஒரு பாராமீட்டர், பொருளாதாரம் எக்கனாமிக்ஸ் வச்சு ஒரு பாராமீட்டர், சமூக மற்றும் பொருளாதார தரவுகளை சேகரித்து பகுப்பாய்வு செய்து வெளியிடுவதற்காக மக்கள் தொகையை கணக்கெடுப்பு நடத்தப்படுகிறது அப்படின்றாங்க. ஸோ இதுதான் வந்துட்டு சென்சஸோட டெஃபினிஷன். ஸோ இதுதான் சென்சஸ் அப்படிங்கிறது சொல்றோம். இந்த டெஃபினிஷன் முக்கியம் இல்லை. ஸோ என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. இதை வந்து சென்சஸ்ங்கிறது சும்மா ஒரு ரேண்டமா போய் எடுக்க முடியாது இல்லையா? எதாவது சொல்லியிருக்காங்களா அப்படின்னு கேட்டா, சென்சஸ் ஆக்ட் அப்படின்னு ஒன்று இருக்கு. சென்சஸ் ஆக்ட் 1948, அதாவது நம்ம 1947ல நமக்கு இந்த இண்டிபெண்டன்ஸ் ஆனிச்சு இல்லையா? ஸோ அதுக்கப்புறம் வந்து இண்டிபெண்டன்ஸ் ஆனதுக்கு அப்புறம் நம்ம மக்கள் தொகையை வந்து சொல்லணும். அதுக்காக 1948ல என்ன பண்றாங்கன்னா, சென்சஸ் ஆக்ட் அப்படின்னு போட்டுட்டு, அந்த சென்சஸ் வந்து எதுல மூலியமா கண்டக்ட் பண்றாங்க, எந்த செக்ஷன்ல இருக்கு அப்படின்னா, செக்ஷன் 3 அண்ட் 17A அப்படிங்கிறதுல செக்ஷன் போய் பார்த்தோம்னா வந்துட்டு, சென்சஸ் எப்படி கண்டக்ட் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. இது யார் நடத்துவா, எந்த ஆஃபீஸ் அப்படி பார்த்தோம்னா, ரெஜிஸ்ட்ரார் ஜெனரல் ஆஃப் இந்தியா அப்படின்னு நம்ம இப்போ நம்ம இந்த காம்ப்ட்ரோல் ஆடிட்டர் ஜெனரல் பார்த்துருப்போம். அதே மாதிரி சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா அப்படின்னு பார்த்துருப்போம் இல்லையா? ஸோ அதே மாதிரி சென்சஸ் பேஸ் பண்ணி யார் இருப்பான்னா, ரெஜிஸ்ட்ரார் ஜெனரல் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறது வந்து என்ன பண்ணுவாங்கன்னா வந்து, அவங்களுக்கு கீழே இருக்கிற கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸ் தான் வந்துட்டு இந்த சென்சஸ் அப்படிங்கிறத ஒன்று எடுப்பாங்க. உங்களுக்கு டெஃபினிஷன் முக்கியம் இல்லை, எந்த செக்ஷன் முக்கியம் இல்லை, சென்சஸ்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டா மட்டும் போதும். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்றாங்கன்னா, இது இந்தியாவின் முதல் டிஜிட்டல் மக்கள் தொகை கணக்கெடுப்பாகும் அப்படிங்கிறாங்க. இதுக்கு முன்னாடி என்ன சொன்னோம், நம்ம பேப்பர் பென் யூஸ் பண்ணாங்க இல்லையா? ஸோ இப்போ அதை யூஸ் பண்ணாம இப்போ டெக்னாலஜி டெவலப்மெண்ட் வந்ததுனால ஃபர்ஸ்ட் டிஜிட்டலாவே நம்ம போயிடுவோம் அப்படின்னு நம்ம சொல்றாங்க. ஸோ இந்தியாவில் ஃபர்ஸ்ட் டிஜிட்டல், முதல் டிஜிட்டல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு அப்படின்னு நம்ம சொல்றோம். இதில் கணக்கெடுப்பாளர் வருகைக்கு முன், அதாவது நம்ம வீட்டுக்கு வந்து கேட்பாங்க இல்லையா, அதுக்கு முன்னாடியே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, குடும்பங்கள் இணைய வழியாக தகவல்களை சமர்ப்பிக்க அனுமதிக்கவும். அதாவது எப்படின்னா 15 நாட்குள்ள அவங்க வந்து ஹவுஸ் ஹோல்ட்ஸ் வந்து என்ன பண்ணணும்னா வந்துட்டு இந்த டேட்டா வந்து சப்மிட் பண்ணிடணும் ஆன்லைன்லயே. ஸோ ஆன்லைன்லயே என்ன பண்ணிடணும்னா, அந்த ஆப்ல வந்துட்டு ஒரு 35 தரவுகள் இருக்கும். அந்த 35 தரவுகள் வந்துட்டு இருக்கு இல்ல அப்படிங்கறத என்ன பண்ணிடணும்னா 15 நாளுக்குள்ள வந்து சொல்லணும் அப்படின்னு நம்ம சொல்லிடுவாங்க. ஸோ என்னென்ன அந்த 35 தரவுகள்னா, ஃபார் எக்ஸாம்பிள் என்னென்ன பார்க்கலாம், லைக் வந்து இன்டர்நெட் ஆக்சஸ், அதாவது நமக்கு வந்து இணைய வழி வந்து கரெக்டாக இருக்கான்னு பார்ப்பாங்க. அப்புறம் வந்து ஸ்மார்ட் ஃபோன், எத்தனை பேர் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது புதுசாக இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் வந்துட்டு கேஸ் கனெக்ஷன், நீங்கள் எல்பிஜி யூஸ் பண்ணுறீங்களா இல்லை வந்துட்டு பிஎன்ஜி யூஸ் பண்ணுறீங்களா அப்படிங்கிறதும் கணக்கு எடுக்கிறாங்க. அப்புறம் வந்துட்டு வெஹிக்கிள் கேட்டகரைசேஷன், நீங்கள் பைக் எத்தனை பைக் வச்சிருக்கீங்க, எத்தனை கார் வச்சிருக்கீங்க அப்படின்னு பார்ப்பாங்க. உங்கள் வீட்டுக்கு வந்துட்டு குடி தண்ணீர் வருதா, ட்ரிங்கிங் வாட்டர் சோர்ஸ் அதெல்லாம் கரெக்டாக இருக்கா, டேப்டு வாட்டர் அப்படின்னா இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணுறது. அதுக்கப்புறம் வந்துட்டு சீரியல் கன்சப்ஷன், நம்ம ரேஷன் கடையில் போயிட்டு பருப்பு அரிசியெல்லாம் வாங்குறோம் இல்லையா, ஸோ அதுவும் பார்ப்பாங்க. ப்ளஸ் வந்து மற்ற சீரியல்ஸ்லாம் மற்ற ஸ்பைசஸ்லாம் வந்து கரெக்டாக கன்சப்ஷன் இருக்கா அப்படிங்கிறத வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஹவுஸ் ஹோல்டு அவங்களே வந்து என்ன பண்ணும், ஆப்லேயே வந்துட்டு போட்டுருவாங்க. அதுக்கப்புறம் தான் வந்துட்டு அந்த கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸ் வந்து செக் பண்ணுவாங்க. ஸோ இது என்ன பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு, சென்சஸ் வந்துட்டு இப்போ வந்து டிஜிட்டலாக எடுக்க போகிறாங்கன்னு பார்த்துட்டோம். அதில் வந்து என்னென்ன பேராமீட்டர்ஸ் வச்சு எடுக்க போகிறாங்க, ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம வீட்டில் இருக்கவங்களே வந்து டிஜிட்டலாக வந்து அதை கொடுத்துடணும். அதுக்கப்புறம் அதை வச்சு கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸ் வந்து பண்ணுவாங்க. நீங்கள் சென்சஸோட டெஃபினிஷன் தெரிஞ்சுக்கணும்னு தேவையில்லை, அது எந்த ஆக்ட்னு தேவையில்லை. சும்மா சென்சஸ்னா வந்துட்டு என்னன்னு ஒரு ஓவர்வியூ தெரிஞ்சால் உங்களுக்கு வந்து போதும். இது வந்து இந்தியாவோட ஃபர்ஸ்ட் டிஜிட்டல் சென்சஸ்னால இது வந்து ஒரு முக்கியமான நடப்பு நிகழ்வாக நம்ம பார்க்குறோம். ஸோ அடுத்து என்ன பண்ண போறோம்னா வந்துட்டு ஒரு 2 பர்சனாலிட்டி இஷ்யூ வச்சு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் பர்சனாலிட்டி காமிக்கிறேன், அது யாருன்னு சொல்லி கெஸ் பண்ணுங்க. கெஸ் பண்ணதுக்கப்புறம் ஏன் நியூஸ்ல இருந்துச்சு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ இவர் தான் அந்த பர்சனாலிட்டி. இந்த பர்சனாலிட்டி யாருன்னு ஏதாவது கெஸ் பண்ண முடியுதா? ஏதாவது கரண்ட் அஃபேர்ஸ் நியூஸ்ல பார்த்துருக்கலாம், இல்லாட்டி நீங்க நியூஸ் பார்த்துருப்பீங்க, அந்த நியூஸ் பேப்பர்ல பார்த்துருப்பீங்க இவரை பத்தி. ஏதாவது கெஸ் பண்ணுங்க யாராவது. ஸோ இவரோட பேர் தான் என்ன அப்படின்னா வந்துட்டு மாதவ் கட்கில் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ என்ன பண்ணிருப்பாரு, ரீசெண்டா இவர் வந்துட்டு இறந்திருப்பாரு. ஸோ இவர் வந்து என்னவா இருக்காரு, இவர் என்ன இருந்தாரு, இது ஏன் நியூஸ்ல இருந்தாரு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ மாதவ் கட்கில் வாஸ் a pioneering Indian ecologist renowned as one of the India's foremost voices on ecology and environmental protection. அதாவது வந்துட்டு சுற்றுச்சூழலை பாதுகாக்கிறதுக்கு ஒரு முக்கியமான பங்கு வகித்தார் அப்படிங்கிறதா யாரு அப்படின்னா வந்துட்டு இந்த மாதவ் கட்கில். ஸோ முக்கியமா சுற்றுச்சூழல்னா ஒரு அம்பர்லா டேர்மா இருக்கு இல்லையா, ஸோ பர்டிகுலரா இவர் என்ன பண்ணாரு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, நம்ம வெஸ்டர்ன் காட்ஸ்ன்னு சொல்றோம் இல்லையா, வெஸ்டர்ன் காட்ஸ் எங்க இருக்கு, மேற்கு தொடர்ச்சி மலைன்னு சொல்லுவோம்ல. ஸோ மேற்கு தொடர்ச்சி மலையை முக்கியமா வந்து பாதுகாக்கணும், எக்கலாஜிக்கலா நம்ம பாதுகாக்கணும்னு சொல்லி சொன்னதே வந்து யாரு அப்படின்னா வந்துட்டு இந்த மாதவ் கட்கில் அப்படிங்கிறது தான். ஸோ அதை தாண்டி என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா வந்துட்டு நீல்கிரி பயோஸ்பியர் ரிசர்வ் அப்படின்னு,
எங்க இருக்கு நீலகிரி பயோஸ்பியர் ரிசர்வ்? எந்த ஸ்டேட்ல இருக்கு? எந்த ஸ்டேட்ல இருந்தாலும் எந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு? நம்ம தமிழ்நாட்டுல தான் இருக்குன்னு தெரியும். தமிழ்நாட்டுல எந்த டிஸ்ட்ரிக்ட் யாராவது சொல்லுங்க. ஸோ நீலகிரி பயோஸ்பியர் ரிசர்வ் வந்துட்டு கொண்டு வந்ததே வந்து யார் அப்படின்னா வந்துட்டு இந்த மாதவ் கட்கில் அப்படிங்கிறவர் தான். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காருன்னா வந்துட்டு பயாலஜிக்கல் டைவர்சிட்டி ஆக்ட் 2002, அப்புறம் ஃபாரஸ்ட் ரைட் ஆக்ட் 2006. ஸோ இந்த ஆக்ட் வந்து பார்லிமெண்ட்ல போட்டிருப்பாங்க இல்லையா? ஸோ அந்த பார்லிமெண்ட் போட்டதோட முக்கியமாக கான்ட்ரிபியூஷன் கொடுத்தது யார் அப்படின்னா வந்துட்டு இந்த மாதவ் கட்கில் தான். ஸோ வந்து எல்லாத்துக்குமே மேக்ஸிமம் தெரியும் வெஸ்டர்ன் காட்ஸை பாதுகாப்பு பண்ணுறதுக்கோ, அப்புறம் நீலகிரி பயோஸ்பியரை கொண்டு வந்ததுக்கு, அப்புறம் இந்த 2 ஆக்டையும் வந்துட்டு சிக்னிஃபிகண்டாக கான்ட்ரிபியூட் பண்ணது எல்லாமே வந்துட்டு யார் அப்படின்னா இந்த மாதவ் கட்கில் அப்படிங்கிறவர். அவர் ரீசெண்டாக இப்போ இறந்துட்டார். ஸோ வந்து அவருடைய லைஃப் டைம்ல என்னென்ன அவார்ட்ஸ் வாங்கியிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா வந்துட்டு நேஷனல் லெவலையும் வாங்கியிருக்காரு, இன்டர்நேஷனல் லெவலையும் வாங்கியிருக்காரு. நேஷனல் லெவலில் என்ன வாங்கியிருக்காருன்னா பத்மஸ்ரீ, பத்மபூஷன், அப்புறம் வந்துட்டு டெய்லர் பிரைஸ் ஃபார் என்வாயன்மெண்டல் அச்சீவ்மெண்ட், அப்புறம் வந்துட்டு வால்வோ என்வாயன்மெண்டல் பிரைஸ். ஸோ இது மாதிரி ஒரு 4 அவார்டு வாங்கியிருக்காரு. பத்மஸ்ரீ, பத்மபூஷனா நம்ம என்ன சொல்லுவோம், நம்ம பத்மா அவார்ட்ஸ்ல வந்துடும். ஸோ இதெல்லாம் ஒரே கம்பைன்டு தான். பத்மஸ்ரீ, பத்மபூஷன், பத்ம விபூஷன், பாரத ரத்னா. ஸோ இதான் வந்துட்டு பத்மா அவார்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இது 2 அவார்டு இதில் வாங்கியிருக்காரு. அப்புறம் வந்துட்டு டெய்லர் பிரைஸ் அப்படிங்கிறது வாங்கியிருக்காரு. இன்னொன்று வந்துட்டு வால்வோ என்வாயன்மெண்ட் பிரைஸ் அப்படிங்கிறது வாங்கியிருக்காரு. ஸோ இது வந்து வெஸ்டர்ன் காட்ஸோட ஒரு பேனலில் வந்துட்டு முக்கியமாக மெம்பராக இருந்திருப்பாரு. அப்புறம் வெஸ்டர்ன் காட்ஸ் ஒரு ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கும் ஒரு முக்கியமான ஒரு பங்கு வகிச்சிருப்பாரு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ வெஸ்டர்ன் காட்ஸ் நம்ம பார்த்துட்டோம் இல்லையா? வெஸ்டர்ன் காட்ஸ் எங்கே இருக்குது நமக்கு? ஸோ வெஸ்டர்ன் காட்ஸ் அப்படிங்கிறது இங்கனக்குள்ள நமக்கு அரேபியன் சி. ஸோ வெஸ்டர்ன் குஜராத்லேருந்து அப்படி ஆரம்பிச்சு வெஸ்டர்ன் காட்ஸ் வந்து இங்கே ஆரம்பிக்குது. என்ன ஸ்டேட் இங்கனக்குள்ள நமக்கு? மகாராஷ்டிரா இருக்கும். இங்கனக்குள்ள வந்துட்டு நமக்கு கர்நாடகா இருக்கும். இங்கே கீழே வந்துட்டு நமக்கு கேரளா இருக்கும். ஸோ கொஞ்சம் சம் பார்ட்ஸ் ஆஃப் தமிழ்நாடும் கொஞ்சம் இருக்கும். தமிழ்நாட்டில் இந்த எட்ஜை டச் பண்ணிட்டு போகிற மாதிரி காமிப்பாங்க வெஸ்டர்ன் காட்ஸ். ஸோ இந்த ஸ்டேட்ஸில் வந்துட்டு இந்த சைடு ஃபுல்லாகவே வந்து நம்ம வந்து வெஸ்டர்ன் காட்ஸ் ஃபுல்லாக கவர் ஆகும். ஸோ இதை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு தான் வந்துட்டு இந்த மாதவ் கட்கில் அப்படிங்கிற வந்துட்டு நிறைய வாய்ஸஸ் கொடுத்துருப்பாரு அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ இதில் வந்துட்டு வந்து ஒரு என்வாயன்மெண்டலிஸ்ட்டை பற்றி பார்த்தோம். அவர் என்னென்ன வந்து பங்கு வகிச்சார், என்ன அவார்ட்ஸ் வாங்கினாரு, ஸோ வெஸ்டர்ன் காட்ஸோட இம்பார்ட்டன்ஸ் சொல்லியிருப்பாரு. அப்புறம் வந்து என்வாயன்மெண்ட் சம்பந்தமான ஒரு முக்கியமான ஆக்டுக்கு வந்துட்டு முக்கியமாக கான்ட்ரிபியூட் பண்ணியிருப்பாரு அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ இதே மாதிரி அடுத்த பர்சனாலிட்டியும் காமிக்கிறேன், செகண்ட் பர்சனாலிட்டி. ஸோ அந்த பர்சனாலிட்டியில வந்து யார் முக்கியமானவர் அப்படின்னு பார்ப்போம். அந்த பர்சனாலிட்டியே வந்து கரண்ட் அஃபேர்ஸ் இருந்தாங்க அப்படிங்கிறது பார்க்கலாம். ஸோ இந்த பர்சனாலிட்டி பாருங்க, இவர் யாரு? இப்போ ரீசெண்டாக வந்து அவார்டு எதுவும் வாங்கியிருக்காரா? இவர் பார்த்துட்டீங்கன்னா தெரியும். இல்லை ஏதாவது வந்துட்டு ஒரு சயின்டிஸ்டோ இல்லை அது ஒரு மிஷனோட அசோசியேட் ஆகிருப்பார் இவர். யாராவது கரெக்டாக சொல்லுங்க பார்க்கலாம் இவர் யாருன்ட்டு. ஸோ இவர் தான் யார் அப்படின்னா வந்துட்டு சுபான்ஷு சுக்லா அப்படிங்கிறவர். ஞாபகம் வருதா? சுபான்ஷு சுக்லா எங்கேயோ நம்ம படித்த மாதிரி இருக்குமே. ஸோ குரூப் கேப்டன் சுபான்ஷு சுக்லா. ஸோ இவர் எந்த மிஷனோட இருந்திருப்பாரு? கரெக்டாக சொல்லுங்க யாராவது. எந்த மிஷனில் வந்துட்டு இவரை நம்ம பார்த்துருப்போம்? வெரி குட். ஆக்சியம் 4 மிஷனில் பார்த்தோமா? ஆக்சியம் 4 மிஷனில் ஒரு 4 பேர் போயிருப்பாங்க இல்லையா? ஸோ 4 பேரில் வந்துட்டு இவர் ஒருத்தர் பார்த்தோமா? சுபான்ஷு சுக்லா. ஸோ இவரே இப்போ நியூஸில் இருந்தார் அப்படின்னா வந்துட்டு he was conferred the அசோக சக்ரா. ஸோ அசோக சக்ரா த கண்ட்ரிஸ் ஹையஸ்ட் பீஸ் டைம் கேலண்ட்ரி அவார்ட் ஆன் ரிபப்ளிக் டே பை பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. இந்த ரிபப்ளிக் டேல வந்துட்டு பீஸ் டைம் அவார்டு அப்படின்னு வந்து கொடுப்பாங்க, கேலண்ட்ரி அவார்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அதில் வந்துட்டு ஹையஸ்ட் அவார்டு அப்படிங்கிறது வந்துட்டு இந்த குரூப் கேப்டன் சுபான்ஷு சுக்லாக்கு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற நியூஸில் பார்த்தோம். ஸோ இதை அசோசியேட் பண்ணி நம்ம வந்து கேலண்ட்ரி அவார்ட்ஸ்னா என்னென்ன அவார்ட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். அதே மாதிரி சின்ன சின்ன ஃபேக்ட்ஸ் ரிபப்ளிக் டே பற்றி ஒரு சின்ன சின்ன ஃபேக்ட்ஸுங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு கேலண்ட்ரி அவார்ட்ஸ் அப்படிங்கிறது வந்துட்டு நமக்கு மொத்தம் 6 அவார்ட்ஸ் இருக்குது கேலண்ட்ரி அவார்ட்ஸில். இது வந்து என்னென்ன அவார்ட்ஸ் அப்படின்னு பார்த்தா 2ஆக பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து வார் டைம் கேலண்ட்ரி அவார்ட்ஸ். நம்ம தமிழில் என்ன சொல்லுவோம் அப்படின்னா வந்துட்டு போர்க்கால வீரதீர செயலுக்கான விருதுகள் அப்படின்னு, அதாவது போர்க்கால அடிப்படையில் சொல்லக்கூடாது, போர்க்கால வீரதீர செயலுக்காக அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு 3 அவார்ட்ஸ் வச்சிருக்காங்க. ஒன்று வந்து பரம்வீர் சக்ரா, இன்னொன்று வந்துட்டு மகாவீர் சக்ரா, இன்னொன்று வந்துட்டு வீர் சக்ரா அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதே மாதிரி செகண்ட் கேட்டகரி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா வந்துட்டு பீஸ் டைம் கேலண்ட்ரி அவார்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். தமிழில் அதுக்கு பேர் என்னன்னா வந்து அமைதிக்கான வீரதீர விருதுகள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ அமைதிக்கான விருதுகளில் 3 இருக்குன்னு சொன்னோமா? அது வந்து ஃபர்ஸ்ட் அசோக சக்ரா, அப்புறம் கீர்த்தி சக்ரா, தேர்ட் வந்துட்டு சௌரிய சக்ரா அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த அமைதிக்கான வீரதீர விருதுகள் அப்படிங்கிறது கீழே வந்துட்டு அசோக சக்ரா தான் ஹையஸ்ட் அவார்டு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த ஹையஸ்ட் அவார்டு யாருக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா வந்துட்டு சுபான்ஷு சுக்லா அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. எந்த மிஷனோட அசோசியேட் இருக்காரு? ஆக்சியம் 4 மிஷனோட அசோசியேட் ஆயிருப்பாரு. ஸோ இந்த வார் டைம் கேலண்ட்ரி அவார்டு பார்த்தோம் இல்லையா? ஸோ பரம்வீர் சக்ரான ஒரு கேட்டகரி வச்சிருப்பாங்க. பரம்வீர் சக்ரானா வந்துட்டு ஹையஸ்ட் டெக்கரேஷன் ஆஃப் பேட்டில் ஃபீல்டு பிரேவரி அப்படிங்கிறது கொடுப்பாங்க. அப்புறம் வந்து மகாவீர் சக்ரா அப்படிங்கிறது வந்துட்டு செகண்ட் ஹையஸ்ட். இது ஃபர்ஸ்ட் ஹையஸ்ட், செகண்ட் ஹையஸ்ட். ஸோ செகண்ட் ஹையஸ்ட்டா கொடுக்குறது வந்துட்டு இந்த மகாவீர் சக்ரா. தேர்ட் வந்துட்டு வீர் சக்ரா அப்படிங்கிறது வந்துட்டு தேர்ட் ஹையஸ்ட் சொல்றாங்க. ஸோ வந்து ஒரு வார் டைம்ல ஒரு பிரேவரிக்கான கொடுக்குற அவார்டு கூட நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அடுத்து வந்துட்டு பீஸ் டைம் அவார்டு அப்படிங்கிறது வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஹையஸ்ட் அவார்டு என்ன பார்த்தோம்னா அசோக சக்ரா. ஸோ அசோக சக்ரா என்னன்னா ஹையஸ்ட் பீஸ் டைம் அவார்ட் ஃபார்
பிரேவரி அவே ஃப்ரம் பேட்டில் ஃபீல்ட், அதாவது போர்க்களத்தை தாண்டி ஒரு பிரேவரி நம்ம பண்றோம் அப்படிங்கறத வந்துட்டு இந்த ஃபர்ஸ்ட் இதை சொல்றது வந்துட்டு அசோக சக்ரான்னு சொல்றோம். செகண்ட் வந்து என்னன்னா கீர்த்தி சக்ரா. கீர்த்தி சக்ராங்கிறது செகண்ட் ஹையஸ்ட் பீஸ் டைம் அவார்டு அப்படின்றாங்க. சௌரிய சக்கராங்கிறது தேர்ட் ஹையஸ்ட்னு நம்ம சொல்றோம். ஸோ இது வந்து வார் டைம்ல பண்ணக்கூடிய அவார்ட்ஸ் தான் வந்துட்டு இந்த வார் டைம் கேலண்டரி அவார்ட்ஸ். வாரை தாண்டி வேற அவார்ட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறத வந்து நம்ம பீஸ் டைம் அவார்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ இப்போ நம்ம ரிபப்ளிக் டேல கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தோம் இல்லையா? ஸோ ரிபப்ளிக் டே ஃபேக்ட்ஸ் என்ன டக்கு டக்குன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அது வந்து எல்லா வருஷமும் வந்து 26th ஜான்வரி செலிப்ரேட் பண்றோம். எந்த வருஷம்? 1950. வெரி குட். ஸோ எதனால வந்து இந்த 26th ஜான்வரி? இப்போ நம்ம இண்டிபெண்டன்ஸ் டே வந்துட்டு நம்ம August 15 நம்ம சொல்லிட்டோம் இல்லையா? சுதந்திரம் வாங்கினதுன்னு சொல்லிட்டோம். 1947 சுதந்திரம் வாங்கினதுனால இண்டிபெண்டன்ஸ் டேன்னு சொல்லிட்டோம். இது ஏன் இந்த 26th ஜான்வரி நம்ம சொல்றோம்? அது ஏன் 1950ல? அப்படின்னா வந்துட்டு நம்ம அப்பதான் வந்துட்டு நம்ம அரசியலமைப்பு, இந்திய அரசியலமைப்பு கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா வந்துட்டு அப்பதான் என்ன பண்ணுவோம்னா நடைமுறைக்கே வந்திருக்கும். ஸோ அந்த நடைமுறைக்கு வந்த தினத்தை என்னன்னு கொண்டாடுறோம் அப்படின்னா வந்துட்டு நம்ம ரிபப்ளிக் டே அப்படின்னு நம்ம கொண்டாடுறோம். ஸோ அந்த இந்தியன் கான்ஸ்டியூஷனோட ஆர்கிடெக்ட் யாரு? ஆர்கிடெக்ட்னா வந்து யார் ஃப்ரேம் பண்ணா அப்படின்னா எல்லாத்துக்குமே தெரியும், டாக்டர் B.R. அம்பேத்கர். ஓகேங்களா? ஸோ இந்த நியூஸ்ல நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு சுபான்சு சுக்லா குரூப் கேப்டன் அப்படிங்கிறவர் வந்துட்டு ஒரு கேலண்ட்ரி அவார்டு வாங்கியிருப்பாரு. பீஸ் டைம் கேலண்ட்ரி அவார்டு அப்படிங்கிறது அசோக சக்ரா. எங்க வாங்கியிருப்பாருன்னு பார்த்தோம்னா ரிபப்ளிக் டே அப்போ வாங்கியிருப்பாருன்னு பார்த்தோம். ஸோ அதை அசோசியேட் பண்ணி நம்ம கேலண்ட்ரி அவார்ட்ஸ்ல வந்துட்டு வார் டைம் கேலண்ட்ரி அவார்டு என்ன அப்படின்னு பார்த்தோம், பீஸ் டைம் கேலண்ட்ரி அவார்ட்ஸ் அப்படிங்கிறது பார்த்தோம். ஸோ அதில் ஒரு 3 கேட்டகரி இருக்குது, இதில் ஒரு 3 கேட்டகரி இருக்குன்னு நம்ம பார்த்துட்டோம். ஸோ அதே மாதிரி நம்ம சின்ன சின்ன ஃபேக்ட் மாதிரி ரிபப்ளிக் டேவோட சின்ன சின்ன ஃபேக்ட்ஸ் என்ன, எப்போ கொண்டாடுறாங்க, எதனால கொண்டாடுறாங்க, எந்த டைமில் கொண்டாடுறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டோம். ஸோ இதே மாதிரி நான் வந்துட்டு அடுத்த ஒரு ஃபோட்டோ நான் காமிக்கிறேன். அந்த ஃபோட்டோ வந்து நியூஸில் இருக்கா அப்படிங்கிறத நீ பாருங்க. ஸோ இந்த ஃபோட்டோ பார்த்தா ஏதாவது உங்களுக்கு தெரியுதா? எதனால வந்துட்டு இந்த ஃபோட்டோ நீங்கள் எங்கேயா பார்த்துருப்பீங்க, நியூஸ் பேப்பரில் ஏதாவது பார்த்துருப்பீங்க, இல்லை ஏதாவது நியூஸில் கூட நீங்கள் பார்த்துக்கலாம். ஜாகிரபிக்கல் சவுத் போலில் வந்துட்டு யாரோ நிற்கிற மாதிரி இருக்குது. ஸோ இது எதனால நியூஸில் இருந்துச்சு அப்படின்னா வந்துட்டு இந்த லேடி இருக்காங்க இல்லையா, இவங்க வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா வந்துட்டு ஜாகிரபிக்கல் சவுத் போலுக்கு போயிருப்பாங்க. யங்கஸ்ட் இந்தியன் டு ஸ்கை டு தி சதர்ன் போல் இல்லாட்டி சவுத் போல், தென் துருவத்திற்கு பனிச்சறுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்கை அப்படின்னா பனிச்சறுக்கு விளையாடிய இளம் இந்தியர் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ என்னன்னு சொல்றாங்கன்னா இவங்களுடைய பேர் என்ன சொல்றாங்கன்னா வந்துட்டு காம்யா கார்த்திகேயன் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ மும்பையை சேர்ந்த 18 வயதான காம்யா கார்த்திகேயன் தென் துருவத்திற்கு பனிச்சறுக்கு விளையாடிய இளம் இந்தியர் என்று புதிய சாதனையையும் உலக அளவில் 2வது இளம் வயதான பெண் என்ற பெருமையும் பெற்றுள்ளார். அதாவது வந்துட்டு ஜாகிரபிக்கல் சவுத் போல் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா, ஜாகிரபிக்கல் சவுத் போல் அப்படிங்கிற இடத்துல ஸ்கை அப்படிங்கிறது ஒரு பனிச்சறுக்கு விளையாட்டுன்னு வச்சுக்கோங்களேன். ஸ்கைனா பனிச்சறுக்கு விளையாட்டு. ஸோ என்ன பண்ணியிருப்பாங்கன்னா வந்துட்டு ஃபர்ஸ்ட் யங்கஸ்ட் இந்தியன் அப்படின்னு வச்சுக்கலாம். அப்புறம் வேர்ல்டுலேயே வந்துட்டு என்ன சொல்றாங்கன்னா வந்துட்டு செகண்ட் உமன் அப்படின்றாங்க இன் வேர்ல்டு. ஸோ இவங்க தான் அப்படிங்கிறத கேட்குறாங்க. ஸோ கொஸ்டின் கேட்கலாம், யார் வந்து ஃபர்ஸ்ட் யங்கஸ்ட் இந்தியன் அப்படின்னு கேட்டால் அவங்களுடைய பேர் என்ன? காம்யா கார்த்திகேயன் அப்படிங்கிறவங்க தான் வந்து. அவங்க எந்த ஊர்? மும்பை. ஸோ இப்போ ஜாகிரபிக்கல் சவுத் போல் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா, நீங்கள் சோஷியல் சயின்ஸ் புக்லலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஜாகிரபியில் ஜாகிரபிக்கல் சவுத் போல்னா என்ன, ஜாகிரபிக்கல் நார்த் போல்னா என்னன்னு. ஸோ ஜென்ரலாக பார்க்கலாம். ஜாகிரபிக்கல் நார்த் போல்னா எந்த ஏரியாவில் இருக்கு? சென்டர் ஆஃப் ஆர்டிக் ஓஷன். ஆர்டிக் ஓஷன் சென்டரில் என்ன சொல்றோம் அப்படின்னா வந்து இந்த பிக்சர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இதுதான் வந்துட்டு ஜாகிரபிக்கல் நார்த் போல் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆர்டிக் ஓஷனுங்கிறது மேல இருக்கு இல்லையா. ஸோ வந்துட்டு அதுக்கப்புறம் ஜாகிரபிக்கல் சவுத் போல் அப்படின்னா வந்துட்டு அண்டார்டிகான்னு சொல்லுவோம் இல்லையா, அண்டார்டிகால இருக்கிறது வந்துட்டு ஜாகிரபிக்கல் சவுத் போல். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பிக்சரை பார்த்தா தெரியும். ஸோ இது சவுத்தில் இருக்கனால ஜாகிரபிக்கல் சவுத் போல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ மேக்ஸிமம் வந்து ரெண்டோட கேரக்டரிஸ்டிக்ஸும் ஒன்றா தான் இருக்கும். இதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் கவர்டு பை ஷிஃப்டிங் சி ஐஸ் அப்படின்னு பார்த்துட்டோம். ஆர்டிக்ல நார்த் போலில் கீழே வந்துட்டு லொக்கேட் ஆன மேசிவ் அண்ட் ஸ்டேபிளைஸ். மேக்ஸிமம் என்ன இருக்கும் அப்படின்னா வந்துட்டு ஐஸ் ஃபார்மேஷனில் தான் இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம். ஏன் அங்கே சன்லைட்டே வராது இல்லையா, இந்த ஏரியா ஃபுல்லாக வந்து சன்லைட் வராது. ஸோ அதனால இந்த ரெண்டு இடத்துலையுமே வந்து மேக்ஸிமம் என்ன இருக்கும்? ஐஸ் ஷீட் ஃபார்மேஷன் தான் இருக்கும், ஃபுல்லாகவே ஐஸாக இருக்கும். ஸோ அதனால வந்துட்டு இது ஒரு முக்கியமான இடமா பார்க்குறாங்க. இந்த இடத்துக்கு வந்து ஃபர்ஸ்ட் போனாங்க அப்படிங்கிறத வந்துட்டு ஒரு முக்கியமான தருணமாக பார்க்குறாங்க. ஸோ இந்த நியூஸில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு காம்யா கார்த்திகேயன் அப்படிங்கிற வந்துட்டு ஸ்கை பண்ணிட்டே வந்துட்டு ஜாகிரபிக்கல் சவுத் போலுக்கு போனாங்க அப்படிங்கிறத பார்த்தோம். இது ஒரு முக்கியமான இதாக பார்க்குறோம். ஏன் அப்படின்னா வந்துட்டு அந்த சவுத் அண்டார்டிகாவுக்கும் மேலே ஆர்டிக் அப்படிங்கிறதுக்கும் மேக்ஸிமம் யாரும் போக மாட்டாங்க. இது ஒரு எக்ஸ்ட்ரீமான ஒரு கண்டிஷனாக தான் அதை பார்க்குறோம். ஸோ அதனால வந்து இவங்க தான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் யங்கஸ்ட் உமன் அப்படின்னு பார்க்குறோம். இந்தியா லெவலில், வேர்ல்டு லெவலில் வந்துட்டு செகண்ட் உமன் அப்படின்னு பார்த்தோம். ஸோ உங்களுக்கு கொஸ்டின் வந்துட்டு இந்த மாதிரி இண்டிவிஜுவலாக தான் கேட்பாங்க. நம்ம சும்மா கரண்ட் அஃபேர்ஸில் பார்த்ததுனால ஜாகிரபிக்கல் சவுத் போல் எங்கே இருக்குது, ஜாகிரபிக்கல் நார்த் போல் எங்கே இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டோம். ஸோ அடுத்த நியூஸ் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்துட்டு நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி, தேசிய புலனாய்வு அமைப்பு, அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது ஏன் நியூஸில் இருக்குது அப்படின்னா வந்துட்டு அது ஒரு டைரக்டர் ஜெனரல் வந்துட்டு புதுசாக ஒருத்தவங்கள அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால வந்துட்டு இந்த நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி வந்து இருக்குது. நம்ம டைரக்டர் ஜெனரல்லாம் படிக்கணுமா? புதுசாக நிறைய பேர் வருவாங்க. ஸோ அதை படிக்க வேண்டாம்.
நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி அதாவது இந்த தேசிய புலனாய்வு அமைப்பு அப்படிங்கிறத வந்து என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டா போதும். இப்போ முன்னாடி பார்த்தோம்னா வந்துட்டு மும்பையில் 26/11 அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதாவது 26/11 அப்படின்னா நவம்பர் 26. ஸோ இந்த நாள் என்ன நடந்திருக்கும் அப்படின்னா வந்துட்டு பாகிஸ்தானை சேர்ந்த சில டெரரிஸ்ட் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா மும்பை வந்து அட்டாக் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது வந்து ஒரு பெரிய லாஸ் இல்லையா? நம்ம நவம்பர் 26 அன்னைக்கு மும்பை அட்டாக் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா அதை பர்டிகுலராக யார் இன்வெஸ்டிகேட் பண்ணுவா? ஏன்னா போலீஸ் ஃபோர்ஸ்னு எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். போலீஸ் ஃபோர்ஸ்னா அந்த லோக்கல் போலீஸ் தான் இருப்பாங்க. அவ்வளோ பெரிய நேஷனல் லெவலில் வந்துட்டு நமக்கு வந்து இது மாதிரி ஒரு இஷ்யூ நடந்திருக்கு அப்படிங்கும்போது இதுக்குன்னு ஒரு தனி ஏஜென்சியே இருக்கக்கூடாது அப்படின்னு நினச்சி தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி வந்து பண்ணுறாங்க. இந்த நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி வந்து வந்ததுக்கப்புறம் இந்த 26/11 மும்பை அட்டாக்ஸை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா என்கொயரி பண்ணுறாங்க. என்ன நடந்துச்சு, யாரெல்லாம் வந்துட்டு போனா அப்படிங்கிற மாதிரி என்கொயரி பண்ணதுக்கப்புறம் ஒரு சில டேட்டாஸ்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த தேசிய புலனாய்வு அமைப்புடைய முக்கியமான வேலைகள் என்ன அப்படின்னா வந்துட்டு நம்ம நாட்டுடைய இறையாண்மை வந்து பாதிக்காமல் பார்த்துக்கணும், நம்ம நாட்டை வந்து நல்லா பாதுகாக்கணும் அப்படிங்கிறது. அதாவது நம்ம செக்குலரிசம் சொல்கிறோம் இல்லையா, செக்குலரிசம் அதோட இறையாண்மை இதெல்லாம் வந்துட்டு பாதிக்கக்கூடாது அப்படிங்கிறத வந்துட்டு இந்த முக்கியமாக பங்கு வகிக்கிறது யார் அப்படின்னா வந்துட்டு இந்த தேசிய புலனாய்வு அமைப்பு அப்படிங்கிறது தான். ஸோ அதுதான் வந்து இந்த ஸ்லைடில் இருக்குது. ஸோ இந்த நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி வாஸ் செட் அப் அண்டர் நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி ஆக்ட் 2008. ஸோ நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி ஒரு ஏஜென்சியாக இருக்கட்டும் இல்லை ஏதாவது போர்டாக இருக்கட்டும் ஒரு ஆக்ட் போட்டதுக்கு அப்புறம் தான் என்ன பண்ணுறாங்கன்னா வந்துட்டு அந்த போர்டை வந்து கிரியேட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இது வந்து எதனால வந்து இந்த ஏஜென்சி வந்து கிரியேட் பண்ணாங்க? 26/11 மும்பை அட்டாக். ஸோ இது நடந்ததுனால இது இன்வெஸ்டிகேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இந்த நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சியை வந்து பண்ணாங்க. இப்போ ஏன் நம்ம நியூஸில் பார்க்குறோம்னா வந்து நியூ டைரக்டர் ஜெனரல் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ என்னென்ன பண்ணுவாங்க, இவங்களுடைய வேலை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா த ஏஜென்சி இன்வெஸ்டிகேட்ஸ் அண்ட் ப்ராசிக்யூட்ஸ் அஃபென்சஸ் அஃபெக்டிங் தி சாவர்னிட்டி, செக்யூரிட்டி அண்ட் இன்டெகிரிட்டி ஆஃப் இந்தியா, செக்யூரிட்டி ஆஃப் ஸ்டேட், இந்தியா மட்டும் இல்லை ஸ்டேட், ஃப்ரெண்ட்லி ரிலேஷன்ஸ் வித் ஃபாரின் ஸ்டேட்ஸ், மேட்டர்ஸ் ரிலேட்டிங் டு தி இன்டர்நேஷனல் ட்ரீட்டிஸ் ஸ்பெசிஃபைட் இன் தி ஷெடியூல்ஸ் ஆஃப் என்ஐஏ ஆக்ட். அதாவது இந்த ஆக்டு கீழே ஒரு சில இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அதாவது இன்டர்நேஷனல் ட்ரீட்டி நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கோ, இந்தியாவோட இறையாண்மை பாதிக்கப்படுதோ, இல்லை ஒரு வேறு ஏதாவது ஸ்டேட்டோட இது பாதிக்கப்படுச்சுன்னா, இல்லை நம்மளுடைய ஃப்ரெண்ட்லி நேஷன்ஸான பக்கத்து கண்ட்ரியை பார்க்கறதுக்கு, ஸோ எல்லாமே வந்து இதை வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணுறது, அதாவது கேஸ் நடந்துச்சு இன்வெஸ்டிகேட் பண்ணுறது, நடக்காமல் பார்த்துக்கிறதோடைய முக்கியமான வேலை யார் பார்த்தோன்னா வந்துட்டு இந்த தேசிய புலனாய்வு அமைப்பு அவங்களுடைய முக்கியமான வேலை அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஸோ இதோடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே அப்படின்னு பார்த்தோன்னா நியூ டெல்லி. ஸோ உங்களுக்கு இந்த கொஸ்டின் வந்து எப்படி வரலாம் அப்படின்னா வந்து இந்த நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சியோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே அப்படிங்கிறது வேணால் ஒரு கொஸ்டினாக வரலாம். அதுக்கப்புறம் எதனால வந்துச்சு அப்படிங்கிறது வேணால் ஒரு கொஸ்டினாக வரலாம். இதே நீங்கள் தமிழில் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு இந்த அமைப்பு இந்தியாவின் இறையாண்மை, பாதுகாப்பு மற்றும் ஒருமைப்பாடு, மாநில பாதுகாப்பு, அப்புறம் வெளிநாடுகளுக்கான நட்புறவுகள், சர்வதேச ஒப்பந்தங்கள் தொடர்பான விஷயங்களை பாதிக்கும் குற்றங்களை தேசிய புலனாய்வு அமைப்பு சட்டம் 2008 கீழ் அட்டவணையில் குறிப்பிட்டுள்ளதை விசாரித்து வழக்கில் தொடுக்கப்படுகிறது. ஸோ இந்த நியூஸ்ல என்ன பார்த்தோம்னா வந்துட்டு நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சியை பார்த்தோம், அதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குன்னு பார்த்தோம், நியூ டைரக்டர் ஜெனரல் வந்து அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்தோம், எதனால வந்துட்டு இந்த இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சியை வந்து கொண்டு வந்தாங்க, அதோடைய முக்கியமான வேலைகள் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டோம். ஸோ இதுக்கப்புறம் அடுத்த நியூஸ் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்துட்டு பல்கேரியா அப்படிங்கிற ஒரு நாட்டை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ பல்கேரியா அப்படிங்கிற நாடு வந்துட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ நமக்கு வந்து இந்தியாவில் வந்துட்டு நம்ம பணம் புழக்கம்லாம் இருக்கு இல்லையா, நம்ம காசு என்ன காசு யூஸ் பண்ணுறோம், நம்ம காசு பேர் என்ன சொல்லுவோம் அப்படின்னா வந்துட்டு ருபீஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. அதே மாதிரி ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொன்றும் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம என்ன சொல்லலாம், இப்போ யூஎஸ்ஏ, அதே மாதிரி யூரோப், இல்லை மாதிரி இந்த சைனா, ஜப்பான் அப்படின்னு என்ன சொல்கிறோன்னா வந்துட்டு என் சொல்லுவோம். அதே மாதிரி துபாயிலாம் போயிட்டோம்னா, யூஏலாம் போயிட்டோம்னா திராம்ஸ்ன்னு சொல்லுவோம். யூஎஸ்ஏலாம் போயிட்டோம்னா டாலர்ஸ்ன்னு சொல்லுவோம். சைனாவில் வந்துட்டு ரென்பின்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் சொல்லும்போது பல்கேரியா அப்படிங்கிற நாட்டுக்கு என்ன இருக்குது அப்படின்னா வந்துட்டு பல்கேரியன் லீவ், அதாவது பிஜிஎன். பிஜிஎன்ங்கிறது நம்ம ஆர்எஸ் ருபீஸுக்கு ஆர்எஸ்ன்னு போடுறோம்ல, ஸோ அது மாதிரி பல்கேரியாவுக்கு பிஜிஎன் அப்படின்னு நம்ம போடுறோம். ஸோ இந்த பல்கேரியா நாடு என்ன பண்ணுறாங்கன்னா இந்த பிஜிஎன் அப்படிங்கிறத வந்துட்டு இனிமேல் எடுத்துட்டு அவங்க என்ன யூஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னா வந்துட்டு யூரோ அப்படிங்கிறது யூஸ் பண்ண போகிறாங்க. ஸோ பல்கேரியா என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க அஃபிஷியலாக அப்ரூவ் பண்ணிக்கிறாங்க. அதாவது நாங்கள் யூரோங்கிறத பல்கேரியா எண்ணுக்கு பதிலாக நாங்கள் வந்துட்டு பிஜிஎன் அப்படிங்கிறதுக்கு பதிலாக நாங்கள் வந்து யூரோவை நாங்கள் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு. என்னன்னா வந்துட்டு இந்த பல்கேரியா நாடுங்கிறது வந்துட்டு யூரோப் கிட்ட இருக்கு. யூரோப்பில் இருக்க எல்லா கண்ட்ரிஸும் என்ன பண்ணுவாங்கன்னா வந்துட்டு கிட்டத்தட்ட நிறைய கண்ட்ரி வந்துட்டு இந்த யூரோ அப்படிங்கிற கரன்சியை தான் யூஸ் பண்ணுறாங்க. யூஸ் பண்ணுறதுனால வந்துட்டு அவங்களுக்குள்ள அந்த யூரோப் கான்டினென்ட்டுக்குள்ள ஒரு இம்போர்ட் எக்ஸ்போர்ட்டாக இருக்கட்டும், ஒரு டிரான்சாக்ஷனாக இருக்கட்டும், அது ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுனால இந்த பல்கேரியா வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா இந்த யூரோ அப்படிங்கிறத வந்துட்டு அடாப்ட் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறத இந்த நியூஸ்ல நம்ம பார்க்குறோம். ஸோ வந்து மெயினாக என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வந்துட்டு பல்கேரியா வந்து யூரோ யூஸ் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சுக்கணும். முன்னாடி வந்துட்டு பல்கேரியா லீவ் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுறாங்க.
அதே மாதிரி பல்கேரியா எங்க இருக்குங்கிறத இப்போ வந்து மேப்ல பார்க்கலாம். பல்கேரியாவோட கேபிட்டல் என்ன அப்படின்னா வந்துட்டு சோஃபியா அப்படிங்கிறது வந்துட்டு பல்கேரியாவோட கேபிட்டல். பல்கேரியா ஒட்டி வந்து நம்ம முக்கியமான கடல் பகுதி என்ன பார்க்குறோம் அப்படின்னா வந்துட்டு பிளாக் சி. பிளாக் சீங்கிறது முக்கியமான கடல் பகுதி. அதுக்கப்புறம் நீங்கள் சுற்றி உள்ள மற்ற கண்ட்ரிஸ் வேணால் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. மனப்பாடம் பண்ண அவசியம் கிடையாது. சும்மா என்னென்ன கண்ட்ரிஸ் இருக்குது, ரோமானியா, செர்பியா, கொசாவோ, நார்த் மெக்டோனியா, அல்பேனியா, கிரீஸ், அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த கடல் வழி பயணம் பார்த்தோம்னா வந்துட்டு கீழே வந்து டர்க்கி. ஸோ இதோட என்ன ஆகுதுன்னா நமக்கு கண்டென்ட்லாம் முடியுது. ஸோ என்னென்ன கண்டென்ட் நம்ம பார்த்தோம், டீ போர்ட் ஆஃப் இந்தியான்னு பார்த்தோம், நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி பார்த்தோம், அதுக்கப்புறம் வந்து பல்கேரியாவை பற்றி பார்த்தோம், அதுக்கப்புறம் வந்துட்டு என்வாயன்மெண்டலிஸ்ட் மாதவ் கட்கிலை பற்றி பார்த்தோம், அப்புறம் குரூப் கேப்டன் சுபான்ஷு சுக்லா பற்றி பார்த்தோம். ஸோ இந்த மாதிரி டாபிக்ஸ்லாம் நம்ம பார்த்தோம். ஸோ இதை அசோசியேட் பண்ணி நமக்கு வந்து ஒரு சில கொஸ்டின்ஸ்லாம் பின்னாடி இருக்குது. ஸோ அந்த கொஸ்டின்ஸுக்கு வந்து ஒரு 5 செகண்ட் 6 செகண்ட் டைம் இருக்கும். நீங்கள் வந்து இந்த கண்டென்ட் லிசன் பண்ணதை வச்சு நீங்கள் என்ன அப்சர்வ் பண்ணீங்க அப்படிங்கிறத வச்சு வந்து இந்த கண்டென்ட் வந்து நீங்கள் கொஸ்டின்ஸ்க்கு வந்து நீ ஆன்சர் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன, ஒரு 5 செகண்ட்ஸ் டைம் தரேன், டக்கு டக்குன்னு சொல்லுங்க பார்க்கலாம். டீ போர்ட் ஆஃப் இந்தியா வாஸ் எஸ்டாப்ளிஷ்ட் அண்டர் விச் ஆக்ட்? எந்த ஆக்ட் கீழே இந்த டீ போர்ட் ஆஃப் இந்தியா வந்து கொண்டு வந்தாங்க அப்படின்ட்டு. ஸோ ஆப்ஷன் வைஸ் பார்த்தீங்கன்னா ஈஸியாக நீங்கள் எலிமினேட் பண்ணலாம். ஃபுட் சேஃப்டி வராது, அக்ரிகல்ச்சர் வராது, பிளான்டேஷன் வராது. ஆப்ஷன்லேயே நமக்கு டீங்கிறதுனால டீ ஆக்ட் 1953 அப்படிங்கிறது தான் கரெக்ட். எத்தனை பேர் கரெக்டாக சொன்னீங்க? சரி, ஓகே. இப்போ அடுத்து நம்ம செகண்ட் கொஸ்டின் போகலாமா? செகண்ட் கொஸ்டின் ஒரு 5 செகண்ட் எடுத்துக்கோங்க. ஸோ அதே டீ போர்டு அப்படிங்கிற டாபிக் தான். டீ போர்டு வந்துட்டு எந்த மினிஸ்ட்ரிக்கு கீழே ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்குறாங்க. அக்ரிகல்ச்சரா, ஃபுட் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரீஸா, காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரியா, கன்சியூமர்ஸ் அஃபேர்ஸான்னு கேட்குறாங்க. நம்ம நல்லா தெரியும், மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி. ஸோ இதான் வந்துட்டு கரெக்டான ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ அதே டாப்பிக்கில் தான் கேட்குறாங்க இல்லையா? இது பார்த்தோன்னே நீ ஈஸியாக சொல்லிடலாம். எங்கே இருக்குது டீ போர்ட் ஆஃப் இந்தியாவோட ஹெட் குவார்ட்டர்ஸ்? எங்கே இருக்குது? வெரி குட். ஆப்ஷன் சி, கொல்கட்டா. கொல்கட்டா தான் வந்துட்டு டீ போர்டோட ஹெட் குவார்ட்டர்ஸ். ஸோ அடுத்த கொஸ்டின் டக்கு டக்குன்னு சொல்லுங்க பார்க்கலாம். பார்த்தோன்னே கொஸ்டினை பார்த்தோன்னே உங்களுக்கு தெரியணும். Which of the following was the first country in the world to officially discontinue its traditional state-run லெட்டர் டெலிவரி சர்வீஸ்? அதாவது போஸ்டல் சர்வீஸ் வந்துட்டு அஃபிஷியலா டிஸ்கண்டினியூ பண்றாங்க அப்படின்னு சொன்னது எது? நம்ம வந்து அந்த பிக்சர்ஸ்லாம் வச்சு பார்த்தோம் இல்லையா? ஆப்ஷன் பி, டென்மார்க். ஸோ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ இதுவும் ஈஸி கொஸ்டின் தான். 77th ரிபப்ளிக் டேல வந்துட்டு அசோக சக்ரா அவார்டு வந்து யாருக்கு கொடுத்தாங்க அப்படின்னு கேட்கறாங்க இல்லையா? ஈஸியா பார்க்கலாம். யாரு? ஆப்ஷன் சி, சுபான்ஷு சுக்லா அப்படிங்கிறதுக்கு தான். ஆப்ஷன்னா நீங்க பார்க்க தேவையில்ல, கொஸ்டினை பார்த்தோன்னே நமக்கு ஆன்சர் வந்துடும். ஆப்ஷன் சி, சுபான்ஷு சுக்லா. ஸோ அடுத்த கொஸ்டின் இருக்கிறதுலே ஈஸியஸ்ட் கொஸ்டின் இதுதான். ரிபப்ளிக் டே வந்துட்டு எதனால கொண்டாடப்படுறோம் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இந்த ஆக்ட்லாம் கிடையாது, ஈஸியாக அடிச்சிடலாம். ஃபண்டமெண்டல் ரைட்ஸும் கிடையாது, இந்தியன் கான்ஸ்டிடியூஷன். ஆப்ஷன் எலிமினேஷனுக்கு இங்கே வேலையே கிடையாது. பார்த்தோன்னே நீ ஆன்சர் ஈஸியாக சொல்லிடலாம். ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க. முன்னாடி பார்த்த கொஸ்டின் பேஸ் பண்ணியே தான் இருக்கு. பீஸ் டைம் கேலண்ட்ரி அவார்டு, அந்த அவார்டில் எது ஹையஸ்ட் அவார்டு அப்படின்னு கேட்குறாங்க. என்ன அவார்டு வரும்? அசோக சக்ரா. அசோக சக்ரா வந்து இதுக்கான கரெக்டான ஆன்சர். அதுக்கப்புறம் செகண்ட் வந்து கீர்த்தி சக்ரா வரும், தேர்ட் வந்துட்டு சௌரிய சக்ரா வரும். ஸோ இதான் வந்துட்டு அந்த ஆர்டர். ஸோ அடுத்தடுத்து டக்கு டக்குன்னு வாங்க. கொஸ்டினே படிக்க தேவையில்லை. லோஹரி ஃபெஸ்டிவல், ஃபெஸ்டிவல் ஆஃப் ஹார்வெஸ்ட். லோஹ்ரீன் அப்படிங்கிற வேர்டை பார்த்தாலும் நீ ஆன்சர் பண்ணிடலாம். பஞ்சாப். ஸோ ஆப்ஷன் ஏ. இப்போ ஒரு டவுட் வரும், ஆப்ஷன் பியில் ஹரியானான்னு இருக்கு இல்லையா? ஸோ பிரைமரியா முக்கியமாக அப்படின்னு கேட்டிருக்காங்க பாருங்க கொஸ்டின்ல. ஸோ பிரைமரிலி அப்படின்னா வந்துட்டு நமக்கு ஆப்ஷன் ஏ பஞ்சாப் தான். ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க. யங்கஸ்ட் இந்தியன், அப்புறம் செகண்ட் யங்கஸ்ட் உமன் குளோபலி டு ஸ்கை தி சவுத் போல். ஜாகிரபிக்கல் சவுத் போல் யார் போனா? காமியா கார்த்திகேயன் அப்படிங்கிறவங்க தான். இதான் வந்து கரெக்டான ஆன்சர். உங்களுக்கான ஹோம்ஒர்க் என்னன்னா, நீங்க கமெண்ட்ஸ்ல எனக்கு சொல்லுங்க. இந்த மற்ற ஆப்ஷன் இருக்கு இல்லையா? அருணிமா சின்ஹா, பச்சேந்திரி பால், சந்தோஷ் யாதவ், இந்த 3 பேர்த்துல ஒருத்தவங்க தான் வந்துட்டு நம்ம மவுண்ட் எவரெஸ்ட்டை ஃபர்ஸ்ட் போனவங்க. மவுண்ட் எவரெஸ்ட் இருக்கு இல்லையா? ஹையஸ்ட் மவுண்டைன் நம்ம படிச்சிருப்போம் இல்லையா சோஷியல்ல? ஸோ மவுண்ட் எவரெஸ்ட்ல ஃபர்ஸ்ட் போனவங்க யாரு? எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஜனவரி மாதம் நடந்த முக்கியமான சில நடப்பு நிகழ்வுகளை பார்த்தோம். உங்கள் கையில் ஒர்க் ஷீட்டை தாண்டி உங்களுக்கு நியூஸ் லெட்டரோ ஏதோ இருக்கும். அந்த நியூஸ் லெட்டர் பார்த்தீங்கன்னா இந்த கண்டென்ட்டை தாண்டி வேற ஏதாவது முக்கியமான கண்டென்ட்ஸும் வந்து இருக்கும். நீங்கள் அதே மாதிரி நீங்கள் ஒர்க் ஷீட்டில் பார்த்தீங்கன்னா இந்த இருக்க கொஸ்டின்ஸை தாண்டி ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 10 கொஸ்டின் இருக்கும். அந்த கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சர் கீயும் சைடில் இருக்கும். ஸோ என்ன பண்ணுங்கன்னா, இந்த கொஸ்டினை சால்வ் பண்ண உடனே அடுத்த டைம் இருந்தால் உடனே அந்த கொஸ்டினை நீங்கள் சால்வ் பண்ணி பாருங்கள். ஸோ என்ன பண்ணலாம்னா வந்து இந்த கண்டென்ட் வந்து உங்களுக்கு ஈஸியாக ஞாபகம் இருக்கும். ஸோ இந்த ஒர்க் ஷீட்ஸ்லாம் நீங்கள் சேர்த்து வச்சுக்கோங்க, அடுத்தடுத்த டெஸ்ட்டுக்கு உங்களுக்கு யூஸ் ஆகும்.
ஸோ இதே மாரி நம்ம அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென் பை.